சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்து 4 குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் கோடை காலத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவில் கனமழை பெய்து வருகிறது. மழை தொடரும் நிலையில் அடையாறு, கூவம் கரையோரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரக்கோணத்தில் உள்ள 16 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரில் 4 குழுக்கள் சென்னைக்கும், செங்கல்பட்டு, திருச்சி, தூத்துக்குடி, மதுரை ஆகியவற்றுக்கு தலா ஒரு குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதில் கோட்டூர்புரம், இந்திரா நகரில் 2 குழுக்களும், அடையாறு, மணலி ஆகிய இடங்களில் ஒரு குழுவும் தங்க வைக்கப்பட்டுள்ளன. 40 பேர் வீதம் ஒரு குழுவிற்கு உள்ள நிலையில் இவர்கள் வெள்ளம் பாதிக்கும் இடங்களில் சிக்கிக்கொண்ட மக்களை மீட்பது, அவர்களை முதலுதவி அளிப்பது, நீரில் மூழ்கியவர்களை மீட்பது என பல்வேறு வகையான மீட்பு பணிகளில் ஈடுபடுவார்கள். மேலும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் என தெரிவித்துள்ள சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், மாநகரம் முழுவதும் மழைக்கு இதுவரை 44 மரங்கள் சரிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நேற்று நைட்டே வந்துட்டோம். இப்போ திடீர்னு இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, திடீர்னு வெள்ளம் அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா அவங்களை மீட் பண்ணி பண்ணுறதுக்காண்டி எந்த நேரம் கூப்பிட்டாலும் நாங்கள் போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கோம். அதுக்கு உண்டான போட்டு, மிஷினு, அப்புறம் ஃபஸ்ட் எய்டு சாமான் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் நாங்கள் வந்து 4 டீமாக வந்திருக்கோம். ஒரு டீமு வந்து செங்கல்பட்டுலேயும், ஒரு டீமு மணலிலையும், 2 டீமு இங்கே இருக்கோம். அது போக எக்ஸ்ட்ரா 2 டீமு இந்திரா நகரில் பெர்மனண்ட்டாகவே இருக்காங்க. எந்த நேரம் எப்போ அழைப்பு வந்தாலுமே நாங்கள் போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம்.